வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் ஜாதகத்துல லக்ன சுபர் பாவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். இந்த சுபர் பாவர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடத்துல அடிப்படை வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் இருக்கு. அதெல்லாம் ஜோதிட சூட்சமங்கள்ல வரும். லக்ன சுபர் லக்ன பாவர்ன்றது ஒரு பார்ட்டா இருந்தாலும் அது எப்படி டிசைட் பண்றாங்க, சுபர் பாவரை டிசைட் பண்றாங்கன்னாக்கா, ஒரு 12 ராசியை பாவகமா சில விஷயங்களை பிரிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் திரிகோண ஸ்தானங்கள், ரெண்டாவது கேந்திர ஸ்தானம், மூணாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா பணபர ஸ்தானம், மறைவிட ஸ்தானம் அப்படின்லாம் சில விஷயங்கள் பிரிப்பாங்க. அபோகலிக்மா ஸ்தானம் அப்படின்ற மாதிரி. இதுல திரிகோண ஸ்தானன்றது சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்னும் கேந்திரம் பார்க்கணும், பணபுரம் பார்க்கணும், மறைவிட ஸ்தானம் பார்க்கணும். இது என்னென்ன பலன்கள் பண்ண போகுது, இதனால நம்ம அடையக்கூடிய ஒரு ஜோதிடத்துல பார்க்கும் போது என்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகுது. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கேந்திர ஸ்தானம், கேந்திரம் அப்படின்னும் போது என்னன்னாக்கா, இது கேந்திரம் பாவகம் அப்படின்னாக்கா 4 ராசிகளை கொண்டது. இதை எப்படி பார்ப்போம்? கேந்திர ஸ்தானம், கேந்திர ஸ்தானம் சொல்லலாம், இல்ல சதுர பாவகம் சொல்லலாம். சதுர பாவகம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், 4 மூலையும் ஒரே மாதிரி இருக்கிறது சதுரம், 4 பாவங்களை கொண்டது. அப்போ கேந்திர ஸ்தானம்னா என்ன அப்படின்னாக்கா 1 4 7 10, 1 4 7 10. சரிங்களா? இது ஒரு ஜாதகருடைய பொருளாதார நிலையை உருவாக்குவதற்காக பார்க்கக்கூடிய சுகஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் எல்லாத்தையும் சொல்றது. அதுல ஃபர்ஸ்ட் ஜாதகருடைய நிலைப்பாடு, அவர் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் என்ன, அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றது சொல்லக்கூடியது 1ஆம் பாவம். 4ஆம் பாவம் எதை சொல்லும் அப்படின்னாக்கா, வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான அவர்கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சுட்டி காண்கிறது. 7ஆம் பாவகம் அப்படின்றது அவர் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய நண்பர்கள் வகையில் இருக்கக்கூடிய அந்தஸ்து, மனைவி அல்லது கணவனுடைய அந்தஸ்து நிலை, வரக்கூடிய மனைவி எப்பேற்பட்டவளா இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு அவருடைய தகுநிலையை உயர்த்தது என்னன்னாக்கா, அவங்களுடைய 7ஆம் இடம், மனைவியோ இல்ல கணவனோ தான். ஒண்ணுமே இல்லாதவங்களை கூட ஓகனாக்குறது மனைவியோ அல்லது கணவனோ நிலை திருமணத்துக்கு பிறகுதான். இல்ல ஓகோன்னு இருக்கிறவங்களும் ஒண்ணுமே ஆவாது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இது கொடுக்கறது. அப்போ 7ஆம் பாவம் அடுத்த நிலையை கொடுக்குது. அவருடைய சுகத்துக்காக தான் இந்த பாவங்கள்லாம் தேடி போறது. அடுத்தது 10ஆம் பாவம் கர்மஸ்தானம். அவர் எந்த வழியில பணம், பொருளாதாரம், வியாபாரம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்தானம். இது 4 பாவமுமே ஒரு மனிதனுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பதற்காக சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ எல்லாத்துக்குமே இந்த 4 பாவங்கள் ஒரு முக்கியமா இருந்து அதை எப்படி பார்ப்போம் பாருங்க. ஒவ்வொரு லக்னத்து அடிப்படையில் தான் நம்ம இதை பார்ப்போம், ராசி அடிப்படையிலும் பார்ப்பாங்க. சரிங்களா? இதுக்கும் எழுதணும் நீங்க. இப்போ அடிப்படையில கத்துக்கிறீங்கன்னாக்கா சும்மா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறத விட ஒவ்வொரு லக்னத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு மேஷ லக்னமா இருக்கலாம், இல்ல மேஷத்துல 1, அப்போ 1 4 7 10 இது கேந்திர பாவகம் சொல்லுவாங்க. அப்போ இப்ப நீங்க எழுதும் போது எப்படி ப்ராப்பரா எழுதணும் அப்படின்னாக்கா, மேஷத்துக்கு என்னென்ன கேந்திர பாவகம் அப்படின்றது அடிப்படை பிராக்டிஸ்ல இருக்கவங்க இது எழுதிதான் ஆகணும். எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா டக்குன்னு மைண்ட்ல வராது. இப்ப திடீர்னு ஒருத்தவங்க வராங்க, இப்ப தனுசு அப்படின்னும் போது தனுசுனுடைய 4 பாவம் தெரியும். 1ஆம் வீடு தனுசு, 4ஆம் இடம் மீனம், 7ஆம் இடம் மிதுனம், 10ஆம் இடம்ன்றது கன்னி. இதை 4 காரணம்னால சொல்லிடலாம்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு கும்பம் சொல்றாங்க, 1ஆம் இடம் கும்பம், 4ஆம் இடம் ரிஷபம், 7ஆம் இடம் சிம்மம் அப்படின்ற மாதிரி நமக்கு பிராக்டிஸ்ல வரணும். சரிங்களா? 10ஆம் இடம் அப்படின்னாக்கா விருச்சகம் அப்படின்றது உங்களுக்கு இயற்கையா சொல்ல வரணும். அது எப்போ வரும்னாக்கா நம்ம பிராக்டிஸ் எழுதுதான் வரணும். ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் சரி, ஜோதிட கணித சாஸ்திரம் இது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்க, எழுதுறீங்க, படிக்கிறீங்க, சொல்றீங்க, இதுதான் உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கும். சரிங்களா? அப்போ ஒண்ணுக்கு மேஷம், அடுத்தது கடகம், அடுத்தது துலாம், அடுத்தது மகரம். அதனால்தான் இது எப்பவுமே காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது பின்னாடி எடுத்து தருவேன். காலபுருஷ தத்துவத்துல முதல் வீடுனா இதுதான். ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம்னா இதுதான்.
பத்தாம் இடம்னா என்னன்னாக்கா தொழில் ஸ்தானம். ஏன் சனீஸ்வரனை தொழில்காரகனா சொல்றோம் அப்படின்னாக்கா இது 10ஆம் இடமா வந்து அங்க ஆட்சி பெற்ற கிரகத்தினால்தான் தொழில்காரனா சொல்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 7ஆம் இடம் அப்படின்னாக்கா சுக்கிரன் தான் வந்து நம்ம களத்திரக்காரங்க சொல்லுவோம். காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். ஓகேங்களா? அதனால்தான் அவர் வந்து சொல்றது. இது வந்து 6ஆம் இடம் வந்து புதன் வந்து மாமன் சொன்னதும் சொல்லுவோம். 6ஆம் இடத்துக்கு வந்து காலபுருஷத்துக்கு வந்து கன்னி, புதன் வந்து மாமன் உறவுகளா சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? தாயாஸ்தானம் 4ஆம் இடம் தாய். ஓகேங்களா? எல்லாமே அந்த கான்செப்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. குழந்தை ஸ்தானத்துக்கு சூரியனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா உயிர்காரகன். அதனால்தான் வந்து உயிர்ன்றது சூரியன் தான். புத்திரகாரகன்றது குருவை சொல்லுவோம். ஏன்னா அப்பா 9ஆம் இடம்ன்றது இங்க இருந்தா 9வது இருந்தா நம்ம குழந்தையா வரும். புத்திரகாரகன்றது இப்படி வரும். அது கான்செப்ட் ஓரியன்டா தான் வரும். குருவை தான் வந்து நம்ம மாஸ்டரா நினைக்கிறோம். ஏன் குரு வந்து மாஸ்டர்னா 9ஆம் இடம் காலபுருஷத்துக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து காலபுருஷத்தினுடைய லாஜிக் வந்து படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு எழுதணும். ரிஷபத்துக்கு ஓகேங்களா? இப்போ ரிஷபம், சிம்மம், அடுத்தது வந்து விருச்சகம், அடுத்தது கும்பம். மிதுனம், மிதுனத்துக்கு மிதுனம், கன்னி, தனுசு, அடுத்தது மீனம். இது மாதிரி வந்து எல்லா 12 ராசிக்கும் நீங்க எழுதணும். சரிங்களா? இது சரிங்க. இதை வச்சு ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த திரிகோணம் அதாவது கேந்திராதிபதி ஒரு ஜாதகத்துக்கு மதியமமான சுபரா கருதப்படுவார். திரிகோணாதிபதி யார் சொல்லியிருக்கோம்? முழு சுபரா கருதப்படுவார். திரிகோணாதிபதி முழு சுபர், இவர் மத்தியம சுபர். மத்தியம சுபரா கருதப்படுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா திரிகோணத்துக்கும் இந்த கேந்திர பாவகத்துக்கும் சில சிறப்பு இருக்கு. திரிகோண பாவகம்னா 3 ராசிகளும் 1, 5, 9 இந்த ராசிகள் அனைத்துமே ஒரே திசைகளை குறிக்கக்கூடியது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே விதமான பஞ்சபூத ஆற்றலை கொண்டது. இந்த திரிகோண ராசியில இருக்கிற சிறப்பு நெருப்புலதான் இருக்கும், காற்றுனா காற்றாதான் இருக்கும், நிலம்னா நிலமா தான் இருக்கும், நீராந்தா நீரா தான் இருக்கும். அதனால்தான் உறவுல தாய் தந்தை தாத்தா, குழந்தையுடைய தந்தை தாத்தா அப்பா, இந்த தத்துவத்தை ஏன் கொடுக்குன்னா ஒரே ஜீன்ல இருந்து தான் வரும் அது. ஓகேங்களா? இதுல வெவ்வேறு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா 1ஆம் இடம்ன்றது நெருப்பா இருக்கும். 4 பஞ்சபூதம் இதுக்குள்ள அடக்கமா இருக்கும். ஆகாய தத்துவம் எப்பவுமே வராது ராசி கட்டத்துல. 1ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நெருப்பா இருக்கும். 4ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீரா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா காற்றா இருக்கும். அதே போல 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமா இருக்கும். எந்த ராசி எழுதினாலும் வெவ்வேறு பஞ்சபூத ஆற்றல்ல தான் இந்த இது. அதனாலதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. பொருளாதாரன்றது எங்க வேணாலும் சுகம் இருக்கும். நம்ம எங்க வேணாலும் சுகத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக. அப்போ தாய் ஸ்தானம் பொறுத்தவரையிலும் நமக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். நீங்க எந்த பஞ்சபூதம் எடுத்தாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கும். இது நெருப்பா இருந்தா இது நீரா இருக்கும், இது நிலமா இருந்தா நெருப்பா இருக்கும். ஓகேங்களா? இது காற்றா இருந்தா நிலமா இருக்கும். அது வந்து ஒத்து வராது. ஆனா மனைவி ஸ்தானம் பொறுத்தவரையிலும் 7ஆம் இடம் மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னாக்கா நம்ம வளர்க்கக்கூடிய சுகத்தை வளர்க்கக்கூடிய. அதனால திருமணம் ஆனவனே அம்மா அப்பா என்னதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் நம்ம மனைவி கணவன் பேச்சு அதிகமா கேட்க ஆரம்பிக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா இது யாருன்னா நெருப்பு, இது யாருன்னா காற்று. நெருப்பு எரியறதுக்கு காற்று தேவை. அடுத்து இந்த ராசி பாருங்க, இது யாருன்னா நிலம், இது யாருன்னா நீர். நீரும் நிலமும் சேர்ந்தா தான் வளர்ச்சி இருக்கும். அந்த இடத்துல உயிர்கள் வந்து வளர்ச்சி இருக்கும், நிலம் எல்லாமே வளர்ச்சி இருக்கும். இது காற்று, இது நெருப்பு. காற்று நெருப்பு சேர்ந்தா எரியும். இந்த கான்செப்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஆண், இது ஆண். ஓகேங்களா? இது ரெண்டும் பெண் வரும். பெண் தத்துவம் இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆமா நிறைய இருக்கும் கான்செப்ட். இல்ல உள்ளுக்குள்ள வந்து ஜோதிடத்தை வந்து மேலோட்டமா படிக்கக்கூடாது. நம்ம வந்து ஆய்வு, ஆராய்ச்சி, உணர்வு. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா அவங்களுடைய அனுபவத்தை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க உங்க அனுபவத்தை தான் அதுக்குள்ள வந்து எப்பவுமே பார்க்கணும். இது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கதை சொல்லியிருக்காங்க, அது உணர்ந்து பார்க்கும்போது அடுத்தவங்க என்ன நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கலாம். இது வந்து
ஜோதிட சாஸ்திர பொறுத்தவரை எல்லா சித்தர்களுமே பேசியிருப்பாங்க. புலிப்பானையில இருந்து அகஸ்தியர்ல இருந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க. பொதுவா வந்து 18 சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியன் முதற்கொண்டுதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாரதர் கூட அதுல வந்துட்டு இருப்பாரு. அப்போ அது சொல்லாத 18 சித்தாந்தன்றது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்தா சூரியன் கிட்ட இருந்தா ஆரம்பமாகுது. சரிங்களா? அப்போ அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டு வந்தா சொல்லியிருப்பாங்க. அவங்க உணர்ந்தது, அவங்க ஃபீல் பண்ணது. ஆனா இருக்கிறதான் சொல்ல முடியும், இல்லாத சொல்ல முடியாது. அதனால இது கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோபரம்